ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் லீகோட மேட்ச் நம்பர் 6க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் இடையே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 2 மேட்ச் ப்ளே பண்ணி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சீசன் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்காங்க. டீம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மற்ற சீசன் கூட கம்பேர் பண்ணல இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்பேலன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் யாரெல்லாம் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 20 டிசம்பர் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 1:45 இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ அடிலைட் ஓவல் அடிலையில் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ண மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட பிச்சர் போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் மொத்தமாக 34 டொமஸ்டிக் போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 18 போட்டிகளும் பேட்டிங் செகண்ட் 16 போட்டிகளும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 158 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹையஸ்ட் டோட்டல் 241 லோவஸ்ட் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 66க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 மேட்சஸில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து அந்த கிரௌண்டில் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ண ஆஸ்திரேலியா 240 அடிக்கிறாங்க. சேஸ் பண்ண முடியலை வெஸ்ட் இண்டீஸால் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட் கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக செகண்ட் இன்னிங்ஸில் மட்டுமே ஒரு விக்கெட் வந்து இந்த கிரௌண்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லா பிச் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹரிகன்ஸ்க்கும் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் இடையே நடந்த மேட்ச் 165க்கு 7 ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம், செகண்ட் பேட் பண்ண டீம் 168க்கு 5 சொல்லி மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக 9 விக்கெட் பேஸ் பவுலர்ஸும் 3 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. தேர்ட் மேட்ச் ஸ்காட்சஸ்க்கும் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் இடையே நடந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா 153க்கு 7 அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 20 ஓவருக்கு. செகண்ட் பேட்மேன் டீம் 154க்கு 1ன்னு சொல்லி 17வது ஓவரில் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த கிரௌண்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஓவராலாக 4 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ டீமோட ஹெட் ரெக்கார்டு லாஸ்ட் ஒரு 7 பிபிஎல் சீசனாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 2 டீமும் 9 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 5 மேட்சஸ் வந்து ஸ்டார்ஸும் 4 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடிலைட் டீமோட பிளேயிங் 11 நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ மேத்யூ ஷார்ட்டு ஜாக் வெதல்ட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ் லின்னு, அடுத்து ஹாரி நீல்சன், அலெக்ஸ் ராஸு, ஜெமி ஓவர்டன்னு, ஃபேபியன் ஆலன்னு, ஸோ ஜேம்ஸ் பேஸ்லி, ஹென்ரி தாண்டன், கேமரான் பாய்ஸு, லியார்டு போப். ஸோ இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நான் எல்லாம் மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்டேட் வந்தது. ஸோ ஃபேபியன் ஆலன் வந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்தது. ஸோ ஒன்லி போப் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் முடிச்சிட்டாரு. இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்ச ரீசனுக்காக அவர் இப்போது அவைலபிளாக இருக்கார். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஹாரி நீல்சனுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் 2 பேருமே ஆடலாம். ஹாரி நீல்சன் பார்த்திங்க அப்படின்னா டவுன் தி ஆர்டர் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபேபியன் ஆலன் பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் 11ல் இருக்க மாட்டார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நியூ பால் பண்ணக்கூடிய போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா பேஸ்லி தாண்டன் தான் பார்த்திங்க அப்படின்னா நியூ பால் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜேமி ஓவர்டன் அந்த பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணி முடிச்சிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்குமே அதே பேட்டர்னில் தான் போவாங்க. இந்த டீமில் அதிக ஓவர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய பவுலர்ஸில் ஃபஸ்ட்டு ஹென்ரி தாண்டன் அப்படிங்கிறது லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்க்க முடிஞ்சுது. செகண்டு ஜெமி ஓவர்டன் நல்லா போல் பண்ணார், நல்லா பேட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கார். ரீசெண்ட் டேஸில் சிஎஸ்கே கூட பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்ல அவர் பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த 2 போலர்ஸ்க்கும் ஃபுல் 4 ஓவர்ஸ் அவங்க கூட கம்பேர் பண்ணி ஜேம்ஸ் பேஸ்லியும் பார்த்திங்க அப்படின்னா அதிக ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ்க்கு மேலே போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் ஹை அட்வான்டேஜ் யாருக்கெல்லாம் இருக்குன்னா டெத்தில் போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஹென்ரி தாண்டனுக்கும் ஜேம்ஸ் பேஸ்லிக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. கேமரான் பாய்ஸாக இருக்கட்டும், லியார்டு போப்பாக இருக்கட்டும், மிட் ஓவர்ஸ் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ ஷார்ட்டோட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. 7 ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. முந்தின மேட்ச்
19 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு முந்தின மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் இவரோட ஆவரேஜ் 10 மேட்ச் ஆடி 19 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 39 அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. இது ஹோம் கிரவுண்டு, நிறைய கிராஸ் பேட்டர் ஷாட்ஸ் வந்து ஆடுவார். ஸோ சைட் பவுண்டரிஸ் இவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் ஆர் கிராண்ட் லீக் ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டிங் செகண்டில் நீங்கள் நம்பிக்கையாக கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஜாக் வெதல்டு ஒரு 40யோட ஸ்டார்ட் பண்ணார் பிபிஎல் கேரியரை இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் 24ல். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 11 இன்னிங்ஸில் ஒரு 14 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வென்யூவில் 29 அப்படிங்கிற ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக மிடில் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ டாப் ஆஃப் தி ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏர்லியராக ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நிறைய கிராஸ் பேட்டர் ஷாட்ஸ் வந்து ஆடுறாரு. குறிப்பாக மிட் விக்கெட் ரீஜனை பார்த்திங்க அப்படின்னா நிறைய டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. இந்த கிரவுண்டு ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதான் பார்த்திங்க அப்படின்னா ஓவல் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பேசியாச்சு அடிலியர் ரோடு பற்றி. ஸோ சைட் பவுண்டரிஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பவுண்டரிஸ் டார்கெட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான். நியூ பாலில் நல்லாவே கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு நல்ல ஆவரேஜும் வச்சுருக்காரு. அடுத்து கிறிஸ்லினோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் 42, வென்யூவில் 40. நம்பர்ஸ் நல்லா இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்க்கல ஓவராலாக ரொம்பவே ஒஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கார். இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கிராண்ட் லீகில் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹாரி நில்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஆவரேஜ் 31, வென்யூ ஆவரேஜ் 25 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஒரு 50 அடிச்சிருக்காரு. சம் மேட்சஸ் வந்து இயர்லியராக அவுட் ஆகிருக்காரு. அப்படின்னா நம்பர் 4ல் ஒரு பேட் வந்தார் அப்படின்னா நல்ல பிளேயராக வந்து சான்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்பர் 4ல் இவர் இருந்தார் அப்படின்னா மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். இன்கேஸ் டவுன் தி ஆர்டர் போனால் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒல்லி போப் வந்து 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் ஒல்லி போப் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மனாக ஸ்லாட்டில் இருக்கார். அலெக்ஸ் ராஸ் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்மே அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல ஸ்வீப் ஷாட் தான். பட் ஸ்கொயர் லெக்கில் பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் ஆகிட்டு போயிட்டார். ஹெட்டுக்கு 48, வென்யூவில் 31. டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அலெக்ஸ் ராஸ் வந்து நாளைக்கு மேட்ச்சில் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜெமி ஓவர்டன் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். பட் யாருக்குமே தெரியல. லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு 40+ அடிச்சிருந்தார். ஸோ ரீசெண்டாக நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹெட்டுக்கிட்ட ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபேபின் ஆலன். ஸோ ரூல்ட் அவுட்டு இவரை பற்றி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஜேம்ஸ் பேஸ்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 5 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், வென்யூவில் 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. இவரால் பவுலிங்கும் பண்ண முடியும், பேட்டிங்கும் ஆட முடியும் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் ஒரு குவிக் 30 பார்த்திங்க அப்படின்னா 18 பாலுக்கு ஸ்கோர் பண்ணி லாஸ்ட் மேட்சோட மொமெண்டத்தை ஒரு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பேஸ்லி பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் ஹென்ரி தாண்டன் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஹெட்டில் 3 இன்னிங்ஸில் 6 விக்கெட்டு, வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா 16 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு, 9 விக்கெட். ஸோ இதுதான் ரீசன். ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹை பேஸில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ்லாம் ஈஸியாக டைம் பண்ணாலே பார்த்திங்க அப்படின்னா சைட் பவுண்டரிஸில் 6 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மேட்ச்சுக்கு ஹென்ரி தாண்டன் செகண்ட் பவுலிங் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். பட் ஃபஸ்ட் பவுலிங் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கேமரன் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 11 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்டும், வென்யூவில் 11 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் போல் பண்ணி 26 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லியார்ட் போப்புக்கு ஓவர்ஸ் போக போய் ஒரு 34 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணி அந்த மேட்ச்சை வந்து டேனியல் சாம்ஸ் வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட டேனியல் சாம்ஸ்க்கு கிட்டத்தட்ட லியார்ட் போப் கூட நம்ம கம்பேர் பண்ணல. கேமரன் பாய்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக ஒரு சேஃபான பிக்காக தெரிய வராது. நெக்ஸ்ட் லியார்ட் போப்பர் ரீசன்ட் ஃபார்மும் சூப்பராக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார், 48 ரன் விட்டு கொடுத்துருந்தாரு. ஹெட்டில் 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், வென்யூவில் 6 மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஷாட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிக்காக இருப்பார். பட் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு போனீங்கன்னா நீங்கள் லின்னை ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். பட் ஹெட் வென்யூவில் நல்ல ஆவரேஜ் இருந்திருக்கு. நான் லின் பார்த்திங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அலெக்ஸ் ராஸ், ஜெமி ஓவர்டன், ஜேம்ஸ் பேஸ்லி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேமரன் பாய்ஸ். ஸோ என்னோட 6 பிளேயர்ஸ் வந்து இவங்களை பிக் பண்ணியிருக்கேன். 7th ஆப்ஷன் ஹென்ரி தாண்டன் ப்ளே பண்ணுறாரு. செகண்ட் bowling பண்ணால் மட்டும் நீங்கள் அவர்கிட்ட போகலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒல்லி போப் வந்து 11ல் கண்டிப்பாக ஆட போகிறாரு. நீங்கள் அவர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட பிளேயிங் லெவன் பற்றி பார்க்கலாம். ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் டாம் ரோஜர்ஸ், ஜோ கிளார்க் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில்
இந்த பர்டிகுலர் டீம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சம் சேஞ்சஸ் இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல் உள்ளே வராரு, ப்ளஸ் பென் டெக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வராரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜோ கிளார்க் வந்து இங்கிலாந்து ரிட்டன் ஆகிட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவரை இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸு. ஸோ அவருக்கு பதிலாக பென் டெக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் வராரு. விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்க அப்படின்னா அவரை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டவுனில் கிளென் மேக்ஸ்வெலும் உள்ள இடம் பிடிக்கிறாரு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த 2 பிளேஸ்க்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா பென் டெக்கெட்டும் கிளென் மேக்ஸ்வெலும் பிளேயிங் லெவனில் இடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இதில் நியூ பால் போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் நம்ம வந்து 11 ரீட் பண்ணிடலாம். ஸோ டாம் ரோஜர்ஸு, பென் டக்கெட்டு, அடுத்து கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ஹில்டன் கார்ட்ரைட்டு, பியூ வெப்ஸ்டர், டாம் கரன், அடுத்து மெக்கான்சி, கெல்லாவே, ஆடம் மில்னே, பிரெடி கோச் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படிக்கிற டீம் பொறுத்த வரைக்கும் நியூ பால் பவுலர்ஸில் ஆஸ் யூஸ்வல் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் மில்னே வந்து போல் பண்ண போகிறாரு. ஸோ மேட்ச் ஷாட் வர்சஸ் ஆடம் மில்னே ஒரு சின்ன பேட்டில் இருக்குது, அது நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல, ஆடம் மில்னே பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் போல் பண்ண போகிறாரு. ஸோ அவர் கூட பிரெடி கோச் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மிடோஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டோய்னிஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் 4 overs 20 for 1 அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருந்தார். ஸோ அதே வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டாம் கரோனோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த கிரௌண்டில் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும். பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா நிறைய ஸ்லோவர் ரன்ஸ் கட்டர்ஸ் வந்து போல் பண்ணுவார். டெத்தில் ஸ்டம்ப் டு ஸ்டம்பில் நிறைய ஸ்லோவர் ரன்ஸ் போடுவார். எல்பிடபிள்யூ போல்டில் ஒரு 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கூட ஃபஸ்ட் போலிங்கில் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் டாம் கரன் நல்ல பிக்காக இருப்பார். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கல ஃபுல் 4 overs ஃபஸ்ட்டு ஆடம் மில்னே இருக்கார். ஸோ 2வது ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஸ்டோய்னிஸ் இருக்கார். 3rd ஆப்ஷனில் டாம் கரன். 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா மெக்கான்சி. ஸோ 5வது ஆப்ஷனில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் ப்ளே பண்ணாருன்னா கிளென் மேக்ஸ்வெல் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா வெப்ஸ்டர், பிரெடி கோச், இந்த 3 போலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாம் ரோஜர்ஸ் ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் டீமுக்கு அகேன்ஸ்டாக 44 ஆவரேஜ் இருந்திருக்கு. இந்த வென்யூவில் 19 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் பேட்டிங்கில் டாம் ரோஜர்ஸ் நல்லா ஆடி இருக்காரு. குறிப்பாக சேஸில் கொஞ்சம் ஸ்டெடியாகவும் ஆடி இருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ பென் டக்கெட்டும் இறங்கினார் ஓப்பனிங் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் காம்பினேஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் மேட்ச் ஷாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். நியூ பால் வந்து ஆஸ் யூஸ்வல் அவர் தான் போல் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ ரோஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆவரேஜ் வந்து நல்லா இருந்திருக்கு. ஜோ கிளார்க் வந்து ப்ளே பண்ணல. சாம் ஹார்ப்பர் இன்கேஸ் ப்ளே பண்ணார் அப்படின்னாலுமே அவரோட ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 22 ஹெட்லேயும் வென்யூவில் 30 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 46 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹெட்டில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 37 ஆவரேஜ். வென்யூவில் 45 ஆவரேஜ், 1 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூ ஸ்டோய்னிஸ்க்கு ரொம்ப 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 பிடிச்ச வென்யூ. ஸோ இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் டொமஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லா மேட்சஸுமே இந்த கிரவுண்ட் அதாவது அடிலைடில் நடக்கக்கூடிய மேட்சஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு பேட்டிங்கில் கண்டிப்பாக பண்ணுவார். குறிப்பாக கிளென் மேக்ஸ்வெல் வராரு. அவரோட ஆவரேஜுமே இந்த கிரவுண்டில் 51 அப்படிங்கிறது டொமஸ்டிக் ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 38 அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் வச்சிருக்காரு. ஸோ சைட் பவுண்டரிஸ் ரொம்ப சிறுசு. மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஆப்போசிட் டீமில் கூட 2 லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸ்வீப் ஷாட் நிறைய ஆடுற ரீசனுக்காக மேக்ஸ்வெல் ப்ளஸ் ஸ்டோய்னிஸ்க்கு இடையே ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேஃபான கேப்னா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேட்ச் ஷாட் கூட கம்பேர் பண்ணல ஸ்டோய்னிஸ்ட்டை பொறுத்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கார்ட்ரைட் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆவரேஜ் 28, வென்யூ ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 21 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் ரேராக ட்ரை பண்ண லாஸ்ட் 2 மேட்சஸ்மே ஃப்ளாப். அதுக்கு முந்தின 2 மேட்ச் பாருங்கள் 52, 54ன்னு சொல்லி கன்சிஸ்டன்சியாக ஆடி இருக்காரு. ஸோ பியூ வெப்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஹெட் பொறுத்த வரைக்கும் 57 ஆவரேஜ், வென்யூ பொறுத்த வரைக்கும் 51 ஆவரேஜ். டாப் டிஃபரன்ஷியல் பிக். லாஸ்ட்டு 2 மேட்சஸாக பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜாக அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் ஆகுறாரு. ப்ளஸ் கிளென் மேக்ஸ்வெல் ஒரு ரீசனுக்காக கம்ப்ளீட்லி பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் கிளென் மேக்ஸ்வெல் ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வெப்ஸ்டருக்கு ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டாம் கரோனோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் பொறுத்த வரைக்கும் 31 ஆவரேஜ், 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் நான் இதை தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் மேலேயே. 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் 2மே ஃபஸ்ட்டு போலிங்கில் எடுத்தது. நான் என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து சைடில் அதாவது கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் வந்து ஆட விரும்புவாங்க இந்த கிரவுண்டில். ரீசன் என்னென்னா ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த டைமில் டெத்தில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டர்ஸ் எல்லாமே லைனில் இருப்பாங்க. ஸோ அப்போது ஸ்டம்ப் டு
ஸ்டம்ப், ஸ்லோயர் ஆன், யாக்கர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹை பேஸ் டெலிவரின்னு சொல்லி வேரியேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய பவுலர் தான் டாம் கரன். ஸோ நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் டாப் டிஃபரன்ஷியல் கேப்டன் கேம்பிக்கு டாம் கரன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலிங்கில் இருக்கார். மெக்கான்சியோட ரீசன் ஃபார்ம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணல. ஸோ இவருக்கு இந்த வென்யூ சூட்டபிள் ஆகும். செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும். கேம்பல் கெல்லாவே ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9 ரன் ஆவரேஜ், வென்யூ பொறுத்த வரைக்குமே ஒரு 9 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பேட்ஸ்மேன் தான், பட் டவுன் தி ஆர்டரில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அந்த டீமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து டவுன் தி ஆர்டர் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆடம் மில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் வந்து பெருசாக இல்லை. ஹெட்கேட்டில் 2 மேட்ச் ஆடி 2, வெனியூவில் 3 மேட்ச் ஆடி 2 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இவரோட பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சுக்கு சூட்டபிள் ஆகாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஏர்லியராக இவர் விக்கெட் எடுத்தால் மட்டுமே உண்டு. மிடில் ஓவர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவர் ஓவரை ஈஸியாக ஆடிடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பிரடி கோச்சோட ரீசன் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக எடுத்திருக்கு. ஹெட்டில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு 2 இன்னிங்ஸில். வென்யூவில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. செகண்ட் பவுலிங் பிரடி கோச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் பிக்காக தெரிய வராரு. பென் டெக்கெட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல். இந்த 11ல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்காத பிளேயரு. ஸோ மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணி சிவிசி ட்ரை பண்ணிக்கலாம். பென் டெக்கெட் ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் டீம், அதாவது மெல்போர்ன் ஸ்டார்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் ஆன பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாம் ரோஜர்ஸ் ஓரளவுக்கு ரிஸ்கி பிக் தான். ஸோ ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயரில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பென் டெக்கெட் வந்து ஒரு சூப்பர் பிக்கு. நான் பென் டெக்கெட் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஜோ கிளார்க் பதில் அவர் தான் ஆட போகிறாரு. ஸோ 1 டவுன் மேக்ஸ்வெல் தான் அந்த பிளேஸில் வருவார். மேக்ஸ்வெல்லையும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். மார்க்கஸ் ட்வைனிஸு, அடுத்து பி வெப்ஸ்டரு, டாம் கரனு, இது வரைக்கும் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக மெக்கான்சி, பிரடி கவுச் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 பிளேஸை நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபரன்ஷியல் பிக் இதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஷியல் பிக்கில் வரக்கூடிய பிளேஸில் பிரடி கோச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஷாட்டை டாம் கரன் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. வெதர்டையும் டாம் கரன் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. கிறிஸ்லின், அலெக்ஸ் ராஸ், இவங்க எல்லாரையுமே டாம் கரன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ டாம் கரன் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் பிக்காக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாம் ரோஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்லி ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஜோ கிளார்க்கை பேஸ்லி ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சாம் ஹார்ப்பரையும் பேஸ்லி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ப்ளஸ் மார்க்கஸ் டோனிஸை கேமரன் பாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அது கூட நம்ம பார்க்கல ஹில்டன் கார்ட்ரைட் பொறுத்த வரைக்குமே பேஸ்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. வெப்ஸ்டரையும் பேஸ்லி ஒரு முறை, அடுத்து லியார்டு போப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேஸ்லியோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸும் விக்கெட் எடுத்திருக்க ரீசன்காண்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லோ பர்சன்டேஜில் நீங்கள் அவரை கூட மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இதான் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் சாம் ஹார்ப்பர் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கிறிஸ்லின்னு. ஸோ பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ், வெப்ஸ்டர், மார்ட் சாட்டு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்லி, டாம் கரன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். பவுலர்ஸில் மில்னே, ஓவர்டன், தாண்டன், பிரடி கோச் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ் டீம், வைஸ் கேப்டன் வெப்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஃபைனல் டீம்ஸ் அண்ட் கேப்டன்ஸ் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாமல் பார்த்துருந்தாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.